கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை சோர்வோடு பலவீனங்களோடு உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த அருமையான அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு அருமையான வார்த்தை நீதிமொழிகள் 2 அதிகாரம் 8 வசனம். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா இதை விளக்கி ஆவியானவருடைய உதவியோடு சொல்ல நான் முயற்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறார்னா கர்த்தருடைய செயல்பாடை எழுதியிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்னா நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறாராம். 2 காரியத்தை இங்கே பார்க்க முடியுது. அவர் நியாயத்தின் நெறிகளை, நியாயமான விஷயங்கள். எது நியாயமான விஷயம்? கர்த்தருடைய வார்த்தை. அவர் என்றைக்குமே அவருடைய வார்த்தையை காப்பாற்றுகிறார். ஏன்னா அது நிறைவேறியே தீரும். வானமும் பூமியும் அழிந்தாலும் இந்த வார்த்தை அழியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பு கூட அழியாதான். இந்த வேதம் ஹீப்ரு டெக்ஸ்ட்லேயும் கிரீக் டெக்ஸ்ட்லேயும் எபிரேய கிரேக்க மொழியிலையும் பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கி தமிழ் மொழிகளில் துணை எழுத்து அப்படி இப்படி நிறையா இருக்குது. இங்கிலீஷில் நிறைய விஷயங்கள் இருக்குது, காமா இருக்குது, அது இருக்குது. ஆனால் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் எழுதப்பட்டது ஆண்டவருடைய வாயிலிருந்து வரப்பட்ட அந்த ஜீவனும் ஆவியுள்ள வார்த்தை. அதில் ஒரு உறுப்பு ஆகியும் ஒரு எழுத்தாகிலும் அழியாது, வானமும் பூமியும் கூட அழிந்து போகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவஜனமே, இந்த வார்த்தை அழியாதுன்னா இந்த வார்த்தையை சுமக்கிற பரிசுத்தவான்களும் அழிய மாட்டாங்க. அதனால தான் நமக்கு நித்திய ஜீவன். நமக்கு ஏன் நித்திய ஜீவன்? ஏன்னா இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, நித்திய ஜீவன்னா மரித்த பிறகும் உள்ள வாழ்க்கை. ஆனால் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களே, அதுலேயும் நீங்கள் சிறந்திருக்க முடியும். அதனால தான் சங்கீதம் 1 சொல்லுகிறது, இந்த வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பானா. அதோடு ஆண்டவர் நிறுத்தலை. இலை உதிர வாழ்க்கை என்னென்னா அழிந்து போகிற வாழ்க்கை. ஆனால் இலை உதிராத வாழ்க்கை என்ன? நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வீங்க. உங்கள்கிட்ட உதிர்ச்சி இருக்காது. உதிர்ச்சினா உங்கள்கிட்ட இழப்பு இருக்காது. இழப்பு யார் கொண்டு வாரா? பிசாசு கொண்டு வரான். அவன் திருடவும் கொள்ளும் அழிக்கும் வாரான். அவனால் செயல்பட முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இலை உதிராத தன்மை இருக்கும். உங்கள்கிட்ட இழப்பு இருக்காது. ஒரு 50,000 ரூபா கடன் வராது. ஆண்டவர் பாதுகாப்பார். வீண் பிரச்சனைகள் வராது. விபத்துகள்ல இருந்து பாதுகாப்பார். இதான் இலை உதிர்கிற அனுபவம். பிறந்த பிள்ளை இறந்துரும், ஆக்சிடென்ட் ஆயிரும், நிறைய இழப்புகள், கடன், பிஸ்னஸ் இழப்புகள் எப்படி வந்துச்சு? இலை உதிராது இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாததுனால வந்துச்சு. இந்த இலை உதிராது இருக்கிற அனுபவம் எப்படி வருகிறது? இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிறதுனால வருது. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானம் இருந்தால் இதை செய், இதை செய்யாதன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அப்போ இந்த வார்த்தை ஒருத்தனுக்குள்ளே போயிட்டுனா இலை உதிராது மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தின் தன் கனியை தருவான். நீங்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வீங்க. உங்களுக்கு இத்தனை டிகிரி கர்த்தர் தரணும்னு நினச்சிட்டாருன்னா தருவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு போய் உயர்த்தணும்னா உயர்த்துவார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவ்வளோ பணம் உங்கள் கையில் வரணும்னா அதை தந்தை தீர்வார். இத்தனை குழந்தைகளை நீங்கள் பெற்று எடுக்கணும்னா பெற்றே தீர்வீங்க. இவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போவீங்கன்னா போயே தீர்வீங்க. நீங்கள் உங்கள் அளவில் அளக்காதீங்க. கர்த்தர் ஒரு அளவு உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அது உங்களை மாதிரி நீங்கள் நினச்ச குட்டி அளவு கிடையாது. அது உயரமான ஒரு அளவு. அந்த உயரத்தை பார்த்து தான் ஆண்டவர் அந்த பாதைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறாரு. யோசேப்பை குழியில் போட்டது காரணம் அவனை அழிக்கிறதுக்கு கிடையாது. அவனை சிறைச்சாலையில் போட்டது காரணம் அவனை அழிக்கிறதுக்கு கிடையாது. அவனை உபத்திரவத்தில் போட்டது காரணம் அவன் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. இளம் வயசில் அவன் தனிமையாக இருந்தானே. எஸ்தர் இளம் வயசில் தனிமையாக இருந்தாங்களே. தாவீது இளம் வயசில் ஆடு மேய்த்தாரே. இவர்கள் எல்லாம் ஆண்டவர் கார்னர் பண்ணாரா? ஒதுக்கி வைத்தாரா? இல்லை. அவர்களுடைய மகாபிரிய திட்டத்திற்காக கூர்மையான அம்பாக, ஆயுதமாக அவர்களை வணைந்தார். அதனால தேவஜனமே, எனக்கு ஏன் இவ்வளோ பாடு? எனக்கு ஏன் இவ்வளோ பெருமூச்சு? ஏன் பிள்ளைகள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? மறந்து போகாதீங்க. கர்த்தருடைய வேதத்தை மறக்காதீங்க. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் உடைக்காக உணவுக்காக கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இன்னைக்கு நீங்கள் போகிற கஷ்டம் ஒரு உயர்வின் மகிமைக்காக ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறாரே தவிர நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் உயர்வுக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ உங்கள் காலத்தில் நீங்கள் உங்கள் கனியை தரணும்னா, நீங்கள் தேவன் நினச்சதை செய்து முடிக்கணும்னா தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த நெருக்கத்தின் பாதையில் போகிறதுக்கு காரணம் ஒரு உயர்வின் பாதை இருக்கிறது. உங்கள் காலத்தில் நீங்கள் உங்கள் கனியை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் உங்களை அந்த பாதையில் நடத்துகிறாரு. ஏன் இது நடக்குதுன்னா, நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமாக இருக்கிறார்.
அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்த பரிசுத்தவான்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 8வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். ஏன் காப்பாற்றுகிறார்? ஆண்டவருடைய அழகே அவருடைய வார்த்தையை காப்பாற்றுகிறார், அவருடைய பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிறது என்ன? அவர்களை பரிசுத்தமாக்கினது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே போகும் பொழுது, அசுத்தமான மனுஷனுக்குள் போகும் பொழுது அவன் சுத்தமாகுகிறான். அவன் அசுத்த மனுஷனிலிருந்து பரிசுத்த மனுஷனாக மாறுகிறான். தேவஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறது, இந்த வார்த்தையை சுமக்கிற நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. இந்த பூமியிலையும் நல்லா இருப்பீங்க, பரலோகத்திலையும் வாழ்வீங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? இத்தகையான ஒரு உன்னதமான வார்த்தையை தந்த ஆண்டவருக்கு இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு மட்டும்தான் வேதம்னு ஒன்று கையில் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு தான் அந்த வேதத்தின் மகிமை இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறாரு, வார்த்தை இருக்கிறது. எவ்வளோ அருமையான வாழ்க்கை இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை அனுபவிக்கிறோமே, பிசாசுகளை விரட்டுகிற வாழ்க்கையை அனுபவிக்கிறோமே. ஒருவேளை நான் தோல்வியில் இருக்கிறேன், தோன்று போயிருக்கிறேன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், தூசியை விட்டு எழும்பி நீங்கள் உதறி விட்டு எழும்பாண்டு சொல்லுகிறார். எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். எல்லாரும் ஜெபிப்போமா? மகா வறட்சியான காலத்தில் என் தேவம் எங்களை நித்தமும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறீரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை நடத்துவாராக, புதிய பாதையை காட்டுவாராக. என்ன செய்யணும் தெரியாமல் திணறுகிற நிலைமையில் இருந்து எதை செய்யணும் என்ற உணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த தைரியம் உண்டாகட்டும். நீர் கொடுக்கிற அந்த பலன் உண்டாகட்டும். பயத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்களே, இவர்கள் தைரியத்தில் எழும்ப ஒவ்வொரு பேரும் அவர்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற என் தேவாதி தேவன் தாமே எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்வீராக. இந்த நாள் இனிதாய் அமைய நீங்க எங்களை வாழ்த்தி ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பேரும் பாதுகாப்பாக இருக்கட்டும், அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று இரவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவை பார்க்கலாம். 9 மணி அளவில் எங்களோடு இணைஞ்சு கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.